நீங்க இந்த கௌபாய் படங்களை அதிகமா பாப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு செடி நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய கௌபாய் படங்கள்ல அப்படியே உருண்டுட்டு போற மாதிரி காட்டுவாங்க. இது மேக்ஸிமம் அமெரிக்கால தான் இருக்குது. இதோட பேரு இன்வாசிவ் ஸ்பீசிஸ் டம்பிள். இந்த எல்லா செடியும் பாக்கிறதுக்கு ஏதோ செத்து போன செடி மாதிரி தான் இருக்குது. ஆனா அது எல்லாத்துக்குமே உயிர் இருக்குங்க. என்ன ப்ரோ சொல்ற காஞ்சு கருவாடா கிடைக்க ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு திரும்பி உயிரும் வரும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க. நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது காஞ்சு போன மாதிரி தானே இருக்குது. ஆனா அது எல்லாமே 100 வருஷமா உயிரோட இருக்கிறது தான். இப்ப சம்மர் சீசன் அப்படி காஞ்சு போய் அங்கடின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குதோ இதுக்கு மேல தண்ணி பட ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அப்படி ஸ்டக் ஆகி நின்னுகிட்டு அப்படி வளர ஸ்டார்ட் பண்ணிடுமா. திரும்பி வந்து பசுமையாயிரும் சொல்றாங்க. இந்த செடிக்கு மேல மழைத்துளி விழுகிறதுனால அதுக்கு சின்ன சின்ன சீடுலாம் வந்து தெரிச்சு வெளியே விழுகும். அப்படி கீழே விழுகிற சீடுமே வந்து திரும்பி இன்னொரு பிளான்ட்டா வளர்ந்துரும் சொல்றாங்க. பட் இது அங்க இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா தான் இருக்குது. அவங்களால கார் ஓட்ட முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. சம்மர் சீசன்ல மொத்தமா இடத்த போய் மொத்தமா ஆக்கிரமிச்சு நின்னுக்குதுங்க. வண்டி ஓட்டுறது பெரிய பாடா இருக்குது. ஏதாச்சும் ஒண்ணுல நெருப்பு பிடிச்சிட்டாலுமே மொத்தமா கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒண்ணுதான் இந்த ஒரு செடி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தானே இருக்கும்.